ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய உப்புக்கு ஃபேமஸான தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல ஓடைக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தை வெட்ட சென்ற 3 நண்பர்களுக்கு ஒரு துஷ்ட ஜின்னால் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட 1980ஆம் காலகட்டங்களில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது ஹரிஹரன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய கிராமத்தில் கிட்டத்தட்ட 80 காலகட்டங்களில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980ஆம் காலகட்டத்துல இந்த மின்னஞ்சலை அனுப்பிய ஹரிஹரன் இருக்கார் இல்லையா, அவருடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வீடுகள் இருந்திருக்குங்க. இவங்களோட கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரே சமூகத்தை சேர்ந்த மக்கள் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய குலதெய்வங்கள் வெவ்வேறாக இருந்தாலுமே இவங்களுடைய கிராமத்தோட எல்லையில ஒரு முனியாண்டி கோயில் இருந்திருக்குங்க. அந்த முனியாண்டி கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய கிராமத்தோட ஓடை பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில இருந்து கொஞ்சம் தூரம் கடந்து போய் தாங்க அந்த கோயிலுக்கு போக வேண்டி இருக்குது. அதே மாதிரி இந்த முனியாண்டி கோயிலை பொறுத்த வரைக்கும் யாராவது நேர்த்திக்கடன் வச்சிருந்தாங்கன்னா ஆடு கோழிகளை பலியிடுவது வளர்க்குறாங்க. அந்த சமயத்துல தாங்க கஜேந்திரன் அப்படின்ற ஒரு இளைஞரும் அவருடைய குடும்பத்தினர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக அந்த முனியாண்டீஸ்வரர் கோயிலுக்கே போயிருந்திருக்காங்க. அப்படி இந்த கோயிலுக்கு போன பிறகு எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி ரெடி பண்ண பிறகு இந்த குடும்பத்தினர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த கஜேந்திரனை மட்டும் அனுப்பி வச்சுட்டு தள்ளுவண்டிக்காரரையும் நீ கூட்டிட்டு வாடா, அதுல தாண்டா ஆடு மற்றும் ஜாமான்களை பூரா ஏத்திட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சமையல் பொருட்கள் மற்றும் அந்த ஆடுகளை எல்லாம் ஏத்திட்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த கஜேந்திரன் அந்த தள்ளுவண்டிக்காரர் போய் இவங்களுடைய கிராமத்துல இருந்து கூட்டிட்டு திரும்ப வந்துட்டு இருக்காருங்க. இவர் வரக்கூடிய நேரம் பார்த்து மதிய நேரம் உச்சி நேரங்க. அந்த சமயத்துல அந்த ஓடைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஒத்தை புளிய மரம் ஒன்று இருந்திருக்குது. அந்த புளிய மரத்தை பொறுத்த வரைக்கும் அமானுஷமான இடம் அப்படின்றது கிராமத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. இருந்தாலுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே வந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க தைரியத்தோட இந்த தள்ளுவண்டிக்காரரும் அந்த கஜேந்திரனும் அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த மரத்தை தாண்டினா அடுத்த நிமிஷம் தாங்க இந்த கஜேந்திரனுக்கு யாரோ ஒருத்தர் குரல்ல பேசுற மாதிரி தெரியுது. டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. இவர் நிக்கக்கூடிய இடத்துல இருந்து பின்னோக்கி ஒரு 100 மீட்டர் தள்ளி இவருடைய அப்பா தாங்க நின்றுட்டு இருந்திருக்காரு. இவர் தானே நம்மளை அனுப்பிச்சே வச்சது, அப்புறம் இப்படி அங்கே நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு. உடனே தள்ளுவண்டிக்காரர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னப்பா யாரை பார்த்து நிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. உடனே கஜேந்திரன் அங்க திரும்பி பாருங்கன்னா என்னுடைய அப்பா நிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே இந்த தள்ளுவண்டிக்காரரும் அந்த இடத்த நோக்கி பார்த்துருக்காருங்க. ஆனா அவருடைய கண்களுக்கு யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. உடனே கஜேந்திரனை பார்த்தா அங்க யாருமே இல்லடா, நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க பயத்தோட. அந்த சமயத்துல இந்த கஜேந்திரன் நல்லா பார்த்துட்டு இருக்காருங்க. அவருடைய கண்களுக்கு மட்டும் நல்லாவே தெரியுது. இவருடைய அப்பா கொஞ்சம் தூரத்துல நின்றுகிட்டு பின்னாடி திரும்பி வா, இங்க போகாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. எதுக்கு இந்த அப்பா நம்ம கோயிலுக்கு ஆல்ரெடி போயிட்டோம் இல்லையா, இப்ப ஆடுகளை ஏத்திட்டு வர சொன்னதே இவர் தான், கோயிலுக்கு போகாத என்னை நோக்கி வா அப்படின்ற மாதிரி கூப்பிடாரு அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துருக்காரு. அதே சமயத்துல தள்ளுவண்டிக்காரருக்குமே கொஞ்சம் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. யாருமே இல்ல, யாரை பார்த்து பேசிட்டு இருக்கா, வா தம்பி நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி இந்த கஜேந்திரனுடைய இந்த தள்ளுவண்டிக்காரர் இல்லையா வலுக்கட்டாயமா கூப்பிட்டு இருக்காரு. அப்படி கூப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது கஜேந்திரன் இங்க தள்ளுவண்டிக்காரரையும் பாக்குறாருங்க, அவருடைய அப்பாவையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய உங்களுடைய அப்பா கையில ஒரு கத்தி எடுத்து வச்சிருக்கிறாருங்க. அந்த கத்தி எடுத்து அவருடைய கழுத்துக்கு கீழே குரல் வளையம் இருக்கு இல்லையா, அதையே கட் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ண அடுத்த நிமிஷமே அவருடைய கழுத்தை கீறிட்டு ரத்தம் வந்திருக்குங்க. உடனே அதே இடத்துல சுருக்கி மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. இதை பார்த்த அடுத்த நிமிஷமே கஜேந்திரன் பயத்தோட ஓடி போய் அவர்கிட்ட நெருங்கி போயிட்டாருங்க. நெருங்கி போன உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய படுத்து கிடந்தாருல உங்களுடைய அப்பா, ஆளே காணாங்க, டிசபியர் ஆயிருக்காரு. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது யாரு அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த சமயத்துல இவருடைய பின்னாடி தலையிலே யாரோ அடிச்ச மாதிரி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாருங்க. பிக்ஸ் வந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த தள்ளுவண்டிக்காரருக்கு புரிஞ்சிருச்சுங்க, இங்க ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே இது ஒரு அமானுஷமான இடம்னு சொன்னாங்க, ஆனா நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட பக்கத்துல அவரும் போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சட்ட சட சடன்னு சவுண்ட் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. இவங்க ஆல்ரெடி தள்ளுவண்டியில ஒரு ஆடுகளை ஏற்றி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஆடுகளே காணாங்க.
அதுக்கு பிறகுதாங்க அவருக்கு புரிய வந்திருக்குது, அந்த ஆடை இழுக்கிறதுக்காக தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு துஷ்ட ஜின் செய்யக்கூடிய வேலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவர் பக்கத்துல படுத்து கிடக்கக்கூடிய அந்த கஜேந்திரனை தூக்கிக்கிட்டு அந்த தள்ளு வண்டியில ஏற்றி போட்டுட்டு இவர் வந்து அந்த கோயிலுக்கிட்டே நெருங்கி போயிட்டாரு. அப்படி கோயிலுக்கிட்ட நெருங்கி போன பிறகு அங்க இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் கிட்ட நடந்த விஷயத்த போல சொல்லிக்கிறாங்க. சொன்ன பிறகு இந்த விஷயத்தை கேட்டு எல்லாருமே பதறி போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதாங்க நம்ம வந்து இந்த நேர்த்திக்கடனே செய்ய வேணாம், நம்மளுடைய கிராமத்துக்கு உயிரோடு போனா போதும் அப்படின்ற மாதிரி பயத்தோட இவங்களோட கிராமத்துக்கே திரும்பி வந்திருக்கிறாங்க. அப்படி கிராமத்துக்கு திரும்பி வந்த பிறகு நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த இருக்கக்கூடிய ஊர்க்காரங்க இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த சம்பவம் வந்து இது மட்டும் கிடையாதுங்க, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அவங்களுடைய கணவரும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கோயிலுக்கு போறதுக்காக வந்து இப்படி நடந்து தாங்க போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் வந்து மாலை தோராயமாக ஒரு 6 மணி இருந்திருக்கும். ஆல்ரெடி வந்து கும்மிட்டா இருக்குங்க, இவங்க வந்து வலுக்கட்டாயமா நான் போய் ஆகணும் அப்படின்றதுக்காக கட்டாயப்படுத்தினதுனால இந்த மனைவி கூட்டிட்டு அந்த கணவர் வந்து போயிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அந்த புளிய மரத்தை தாண்டும் பொழுது இவங்களுடைய மனைவி வந்து இயல்பாக தான் இருந்திருக்காங்க. தாண்டின அடுத்த நிமிஷமே வந்துட்டு வலியால துடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அவங்களோட மனையை வந்து கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கு கொண்டு வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில போய் சேர்த்துருக்காங்க. அப்படி மருத்துவமனையில போய் சேர்த்த பிறகுதாங்க தெரியுது, அங்க இருக்கக்கூடிய டாக்டர் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. உங்களுடைய மனைவி வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை வந்து அப்படியே இறந்து போயிடுச்சுப்பா, அவங்களையும் எங்களால காப்பாற்ற முடியல, உங்களுடைய மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட பிறகு இவங்களுடைய கணவர் மட்டும் இல்லாம இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஆடி போயிட்டாங்க. இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தப்பு தப்பா நடந்துட்டு இருக்குது. அந்த மரத்துல இருக்கக்கூடிய துஷ்ட ஜின் வந்து இந்த மாதிரி செயலை வந்து ஈடுபட்டு இருக்குது, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல இவங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு வயதான முதியவர் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை அந்த மரம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அந்த மரத்தை வந்து வெட்டி வேரோட சாய்ச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பு இல்லாம நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காருங்க. நீங்க சொல்றது வந்து சரிதான், ஆனா அந்த மரம் வந்து கொஞ்சம் அமானுஷமா இருக்கக்கூடிய விஷயம்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டே யார் மரத்தை வெட்ட போவா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சம்பவத்துல வந்து ஒரு 3 நண்பர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 3 நண்பர்கள் வந்து தோராயமாக ஒரு 25 இருந்து 27 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் தாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் மரம் வெட்டக்கூடிய வேலையை தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து நேரடியா வந்துருக்காங்க. யாருமே வரலைன்னா என்ன, நாங்க மூலியர் வரோம், ஆனா நாங்க கேட்கக்கூடிய பணத்தை வந்து நீங்க அதிகமாகவே கொடுக்கணும், கொடுக்கறதா இருந்தா அந்த மரத்தை வந்து நாங்க வெட்டி வேரோட சாய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் தைரியமாக துணிச்சலாக பேசிக்கிறாங்க. இந்த 3 நண்பர்களையும் பொறுத்த வரைக்கும் வந்து தினமும் குடிக்கக்கூடிய நபர்கள் தாங்க. அதே மாதிரி அந்த கிராமத்திலே கொஞ்சம் அடாவடியா ரவுடித்தனமா வீட்டுக்கே அடங்காம தெரியக்கூடிய ஒரு நபர்கள் தாங்க. ஆனா யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் பாதிப்பும் கொடுக்காம தாங்க இவங்களுடைய இந்த குடி போதையில இருக்கக்கூடிய அந்த நிலைமையில தாங்க இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தாங்க இவங்க பேய்க்கும் அமானுஷத்துக்கும் எங்களுக்கு வந்து பயமே கிடையாது, நாங்க அந்த வேலையை இழுத்து போட்டு பாக்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களே அந்த மரத்தை வந்து மொத்தமாவே நாங்க சரிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஊர்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தாலுமே வந்துட்டு ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்குது, துக்கம் நடந்திருக்குது. இப்ப இந்த 3 பேர் வந்து போறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த ஊர் தலைவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, நீங்க போறது எல்லாமே சரிதான், ஆனா நாங்க சொல்லக்கூடிய நேரத்துல மட்டும் தான் நீங்க அந்த மரத்தை வெட்டக்கூடிய வேலையில ஈடுபடணும், மற்ற நேரத்துல ஈடுபடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக என்ன நேரம்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 6 மணிக்கு போயிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு 9 மணிக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டு நீங்க கிளம்பி வந்துடணும். லேட் ஆகுது தெரிஞ்சுன்னா மறுநாள் அந்த வேலையை பார்த்துக்கலாம். அதுக்கு மீறி இந்த மரத்துக்கிட்ட நீங்க செய்யக்கூடிய வேலை வந்து தொடர்ந்து ஈடுபட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய உயிருக்கே பாதிப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. கட்டாயப்படுத்தி அந்த ஊர் தலைவர் மற்றும் அந்த இருக்கக்கூடிய ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்ற விஷயத்தை கேட்டுட்டு இந்த 3 நபர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, நாங்க மரம் வெட்ட போறதுக்கு வந்து சம்மதிக்கிறோம், அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய நேரத்திலே நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து தயாராகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இந்த 3 நண்பர்கள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, மரம் வெட்டுறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஓடைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கிட்டே போறாங்க. அவங்க போகக்கூடிய நேரம் வந்து காலையில ஒரு 6:30க்கு தாங்க போறாங்க. விடிய காலையிலன்னா அவங்க ஊர் தலைவர் வந்து போகணும்னு சொல்லிக்கிறாங்க. அதனால தாங்க அந்த இடத்துக்கு நேரடியா போறாங்க. அந்த 3 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒருவருடைய பேர் தாங்க சன்னியாசி. மீதம் இருக்கக்கூடிய 2 நண்பர்களுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணல, அவங்களுக்கே தெரியாதாங்க. அதனால தாங்க இந்த 3 பேர் வந்து ஒருத்தர் வந்து கீழே இருந்திருக்கிறாரு, மீதம் இருக்கக்கூடிய இந்த சன்னியாசி மற்றும் அவருடைய இன்னொரு நபர் இருக்காரு இல்லையா, இருவரும் வந்து ஒரு மரத்துல ஏறிக்கிறாங்க. அந்த புளிய மரத்துல ஒரு கிளையில இந்த சன்னியாசியும் இன்னொரு கிளையில வந்து அவருடைய இன்னொரு நண்பரும் வந்து ஏறி உட்கார்ந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் வந்து கழிஞ்சிருக்கோம். அந்த சமயத்துல வந்து இந்த சன்னியாசி பக்கத்திலே எங்களுக்கு வேற ஒரு கிளையில உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஐயோன்னு கத்திருக்கிறாருங்க.
என்னாச்சுன்னா திடீர்னு ஏன் பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த சன்னியாசி திரும்பி பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய கண்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. ஆனா எதிர்ப்புறத்துல உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் வந்துட்டு இனி பக்கத்துல வந்து மிரட்டுது மிரட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து தடுமாறி கீழே போய் விழுந்திருக்கிறாங்க. விழுந்த அடுத்த நிமிஷமே இந்த இருவரும் வந்து மிரண்டு போயிட்டாங்க. உடனே மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்து பாக்குறாங்க. அவர் வந்து உயிரோட தான் இருந்திருக்கிறார். தலை மட்டும் பலமா அடிபட்டுருக்குது. அதன் பிறகு உங்களுடைய நண்பரை வந்து தூக்கிட்டு போய் நம்ம மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்றக்காக மருத்துவமனைக்கு அவங்களுடைய கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரம் கடந்து தாங்க இருக்குது, அந்த இடத்துக்கே போயிருக்காங்க. அப்படி போன பிறகு மருத்துவமனையில் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகு என்னாச்சு என்னுடைய நண்பனுக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் கேட்டுக்காங்க. கேட்கும் பொழுது அந்த மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இந்த இருவருக்கும் வந்து தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, உன்னுடைய நண்பன் வந்து கீழே விழுந்தார் இல்லையா, அவரோட தலையில வந்து பலமா அடிபட்டு அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மருத்துவர்கள் சொல்லிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த இருவரும் வந்து ஆடி போயிட்டாங்க. இப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே, மரத்துல இருந்து கீழே விழுந்ததை நாங்க பார்த்தோம், தலையில வந்து லைட்டா தான் அடிபட்டுச்சு, அப்படி எப்படி அவனோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த சம்பவம் நடந்தது வந்து அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே இந்த மருத்துவமனையவே வந்து முற்றுகையிட்டுட்டாங்க. என்னப்பா நாங்க தான் சொன்னோம்ல, நிறைய பேர் வந்து இவங்க ஆல்ரெடி வந்து போக வேணாம், காசுக்காக நீங்க பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதே மீறி தாங்க அந்த மரத்துக்கே நம்ம போய் வேலை பார்த்துட்டு வரணும், நம்ம வந்து தைரியமான ஆட்கள் அப்படின்ற மாதிரி தாங்க துணிஞ்சு போயிருந்துருக்காங்க. நாங்க எவ்வளவு சொல்லி வந்து நீங்க கேட்கவே இல்லை, போய் இப்போ ஒருத்தனோட உயிரை போயிடுச்சப்பா அப்படின்ட்டு தாங்க இங்க கிராம மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ஊர் தலைவர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நாங்க ஏற்கனவே சொன்னோம்ல அது அமானுஷமான இடம் அப்படின்ட்டு, நீங்க தைரியமா போறீங்கன்னு சொன்னதுனாலதான் நானே வந்து ஒத்துக்கிட்டேன். ஆனா விடிய காலையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா வந்து அந்த மரத்தை வந்து நம்ம டச் பண்றதே ரொம்ப பயமா இருக்குது. அதனால மீதி இருக்க 2 நண்பர்கள் அதாவது நீங்க பத்திரமா இருங்க, அந்த வேலையே நம்ம வந்து பார்க்க வேணாம், வேற ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த நண்பர் இறந்து போனார் இல்லையா, அவருடைய இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சுட்டு கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்திற்கு பிறகு தாங்க இந்த சன்னியாசி மற்றும் மீதமுள்ள ஒரு நபர் இருக்கார் இல்லையா, இருவரும் வந்து அந்த தலைவரையே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவங்க வந்து ஆல்ரெடி குடிபோதையில் இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவன் வந்து ஆல்ரெடி குடிச்சிட்டு தான் அந்த மரத்தில் ஏறி வேலை பார்த்துட்டு இருந்தான், திடீர்னு தடுமாறி கீழே போய் வந்து செத்து போயிட்டான். அவன் செத்து போனதுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஜின்னுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அப்படி நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு உருவத்தையும் நாங்க பார்க்கவே இல்லை, அப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து நாங்களே நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த வந்து ஏத்துக்குவோம், எங்களுடைய கண்களுக்கு தெரியாதது வந்து அவனோட கண்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நாங்க எப்படி நம்ப முடியும், மரத்துல இருந்து கீழே விழுந்ததுனால குடிபோதையில இறந்து போயிட்டான், இதை வந்து நீங்க வந்து பேய் அடிச்சிருச்சு பிசாஸ் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து பொய் கட்டாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த ஊர் தலைவர் வந்து சரி நான் வேற யாராவது வச்சு பாத்துக்கிறேன், நீங்க இந்த வேலையில ஈடுபட வேணாம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு. நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாங்க இருவரும் அந்த மரத்தை வந்து வேரோட சாய்க்காம விட மாட்டோம், என்னுடைய நண்பனே காவு வாங்கிச்சுன்னு கூட நாங்க வந்து பழிக்கு பழி வாங்கி ஆகணும் இல்லையா, அதனால அந்த மரத்தை வந்து வெட்டக்கூடிய விஷயத்த வந்து நாங்க செய்யாம விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஊர் தலைவர்கிட்ட பேசிட்டு விட்டு நம்மளுடைய வீட்டுக்கே கிளம்பி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த ஊர் தலைவர் வந்து என்ன நினைச்சாருன்னா, குடி போதையில உளறிட்டு இருக்காங்க, அதனால அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த சன்னியாசியும் அவருடைய நண்பரும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக ஒரு 7 மணிக்கெல்லாம் அந்த ஓடைக்கிட்ட இருக்கக்கூடிய மரத்தை வெட்டலாம் அப்படின்ற மாதிரி ரெடியாகி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சன்னியாசி வந்து மரத்துக்கு மேலே ஏறிட்டாருங்க, அவர் வந்து ரம்பத்தை கையில வச்சுக்கிட்டு அறுக்கலாம் அப்படின்றக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. அதே சமயத்துல அவருடைய நண்பர் வந்து கீழே தாங்க நிற்கிறாரு. ஒருத்தர் வந்து மரத்தை அறுக்கும் பொழுது இன்னொருத்தர் வந்து கயிறு போட்டு அதை வந்து இழுப்பது வந்து வழக்கம் தாங்க, அதுக்காக தாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்படி நின்றுகிட்டு இருக்கும் பொழுதே இவர் வந்து சன்னியாசி லைட்டா தாங்க ரம்பத்தை வச்சு இந்த மரத்து மேல வந்து ஒரு கீறல் போட்டிருக்காரு. போட்ட அடுத்த நிமிஷமே ஓடு வித்தியாசமான ஒரு விகாரமான சத்தம் கேக்குதுங்க. சத்தம் கேட்ட உடனே இந்த இருவருக்குமே வந்து ஈரக்குலையும் நடுங்கி போயிருச்சு. இந்த மாதிரி சத்தம் வந்து மனிதன் கொடுக்கக்கூடிய சத்தமும் கிடையாது, ஒரு நாய் ஊழையிட்டாலும் இந்த மாதிரி தெரியாது, ஆனா இது விகாரமா இருக்குதே அப்படின்னு மாட்டாங்க 2 பேரும் வந்து மிரண்டு போயிட்டாங்க. அதே சமயத்துல அந்த சன்னியாசியோட நண்பர் கீழே இருக்காரு இல்லையா, அவர் கயிறை பிடிச்சிட்டு தானே இருந்திருக்கிறாரு, கயிறை டக்குன்னு விட்டுருக்காருங்க. என்னாச்சுன்னா, கயிறை ஏன்டா விட்டுட்டு இருக்க, ஏதோ ஒன்று கத்திட்டு போட்டோம், நம்மளோட வேலையை வந்து முடிச்சுட்டு போனோம், இன்னைக்கு இந்த மரத்துல வந்து ஒரு கிளையாவது நம்ம அறுக்காம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் துணிச்சலாக பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது இவருடைய நண்பர் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இந்த சன்னியாசியோட நெஞ்சமே ஆடி போயிடுச்சுங்க. என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பர் கீழே நின்று இருக்காரு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஓடைக்கிட்ட நெருங்கி போயிட்டு இருந்திருக்கிறாரு. எதுக்கு நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவன் பாட்டுக்கு ஓடைக்கிட்ட போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு கத்தி கூப்பிட்டு இருக்காரு. டே வாடா நம்ம வேலையை தொடர்ந்து பண்ணுவோம், நீ எதுக்கிட்ட அங்க போயிட்டு இருக்க, ஒருவேளை வந்து குளிக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா கேட்க கேட்க அவருடைய நண்பர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அந்த ஓடைக்கிட்டே நின்றுட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த ஓடைக்குள்ளே வந்து டமால்னு குதிச்சிருக்காரு. குதிச்ச உடனே இவருக்கு வந்து மறுபடியும் மிரண்டு போயிட்டாரு. சருன்னு கீழே இறங்கி வந்துட்டு இவருடைய நண்பர் நிற்கக்கூடிய குதிச்சார் இல்லையா, அந்த இடத்துக்கிட்டே போய் பார்க்குறாருங்க.
அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய நண்பர் வந்து ஓடையோட மைய பகுதியிலாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து நீச்சல்லாம் தெரியும். தெரிஞ்சாலுமே வந்து சிலையாட்டம் நின்றுட்டு இருக்காருன்னா யாரோ பிடிச்சி வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தாங்க நின்றுட்டு இருக்கிறாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி அந்த சமயம் தாங்க இவருக்குமே வந்து பயத்தோட உச்சத்துக்கே போயிருந்திருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவருடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பர் வந்து அந்த ஓடையோட மைய பகுதியில் நின்றுட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு பின்னாடி வான் உயர ஒரு கருகருன்னு ஒரு கரிய உருவங்க. உடம்பெல்லாம் வந்து பயங்கரமா முடியோட நிக்குது. கண்கள் மட்டும் செக்கா செவேன்னு ஒரு மாதிரி லைட் அடிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க. அந்த கரிய உருவம் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, இவருடைய நண்பருடைய தலையை பிடிச்சி டக்குன்னு திருப்பி இருக்குங்க. திருப்பின அடுத்த நிமிஷமே இவருடைய நண்பருடைய தலை வந்து திருகி அவருடைய முகம் எல்லாமே வந்து வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்குது. அடுத்த நிமிஷமே அவருடைய கழுத்தை கடிச்சு அப்படி தூக்கி எரிஞ்ச மாதிரி அந்த ஓடைக்குள்ளே எரிஞ்சிருக்குதுங்க. இதை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தாங்க முழிச்சு பார்த்துருக்கிறாரு. முழிச்சு பார்க்கும் பொழுது இவருடைய நண்பரும் அந்த எந்த இடத்துல இருக்காரான்னு தெரியல, அந்த கரிய உருவமும் காணாம். இனிமே இந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அலறி அடிச்சுக்கிட்டு இவருடைய கிராமத்துக்கே வந்து சேர்ந்துருக்கிறாருங்க. அப்படி வந்த பிறகு அன்றைய இரவு அப்படின்றதுனால வந்து யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய சாவடியிலேயே தாங்க விடிய விடிய தூங்காம ஒரு பயத்திலேயே நடுக்கத்தோடயே தாங்க இருந்திருக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய ஊர் தலைவர்கிட்டே நடந்த விஷயத்தை கூட சொல்லிக்கிறாரு. அந்த சமயத்துல ஊர் தலைவர் வந்து கண்டமணிக்க திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க உன்னை வந்து எவ்வளவோ சொல்லி போக வேணும்னு சொன்னோம், உன்னுடைய நண்பன் முதல்ல இறந்து போயிட்டான், அதனால நீங்க போகாதீங்கன்னு சொல்லி நீ கேட்காம ஏன்டா போனீங்க, அதனாலதான் இன்னொருத்தவனையும் ஆளே காணா, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ற கேட்கும் பொழுதாங்க இவர் நடந்த விஷயத்த அப்படியே ஆல்ரெடி கண்ணில் பார்த்தாரு இல்லையா, அப்படியே ஒப்பிச்சிருக்காருங்க. இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்ட இந்த ஊர் மக்களே மட்டும் இல்லாம அந்த ஊர் தலைவருமே வந்து ஆடி போயிட்டாங்க. அதன் பிறகு இவர் வந்து ஆறுதல் படுத்திட்டு நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, அடுத்து நடக்கக்கூடிய காரியத்தை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஓடைக்கு நெருங்கி போய் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தேடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வார காலகட்டங்களாக தேடியுமே இந்த சன்னியாசியோட இன்னொரு நண்பர் காரையா தொலைஞ்சு போனவர், அவருடைய சடலம் வந்து கிடைக்கவே இல்லைங்க. இந்த சன்னியாசியை பத்தி இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொன்னா, அவருக்கு திருமணமாகி அவங்களுடைய மனைவிக்கு வந்து நிறைய மாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுல தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தாங்க அவர் குடிச்சிட்டு டெய்லி இந்த மாதிரி வேலையில ஈடுபட்டு இருக்காரு. அவங்களோட குடும்பத்தினர் இவரை பார்த்துட்டு பயத்தோட தாங்க நடிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உன்னோட 2 நண்பர்களும் வந்து இறந்து போயிட்டாங்க, நீ மட்டும் தப்பிச்சு வந்தேன்னா அது எங்களால ஏத்துக்க முடியலடா, என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி தாங்க நடுக்கத்தோட இருந்திருக்காங்க. இப்படியே அவங்க நினைக்கும் பொழுதே அமானுஷத்தோட உச்சத்தை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து அன்றைய இரவே நடந்திருக்குங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி வந்து ஆல்ரெடி நிறைய மாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த கணவரான சன்னியாசி வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, தன்னுடைய மனைவிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்றக்காக ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு அவங்களுடைய ரூம் கிட்ட நெருங்கி போயிருக்காரு. அப்படி நெருங்கி போன அடுத்த நிமிஷம் தாங்க இவரோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஏற்கனவே பார்த்தாரு இல்லையா, அதே ஒரு கரிய உருவத்தை அப்படியே பார்த்துருக்காருங்க. முதல் தடவை கூட கும்மிருட்டா இருக்கக்கூடிய காரணத்தினால அது யார் என்னன்றது தெரியல. ஆனா இந்த முறை வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்குதுங்க அந்த கரிய உருவத்தோட முகத்தோற்றம் எல்லாமே. அப்படி என்ன பார்த்திருக்காரு பாத்தீங்கன்னா, இங்க நிக்கக்கூடிய கரிய உருவம் வந்து உடம்பெல்லாம் முடியோட ஒரு மனித குரங்கு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு முகத்தோற்றத்தோட அங்க இருந்திருக்குது. கண்கள் மட்டும் செக்கச்செவன் செவந்து போய் கை கால் எல்லாமே வந்து பெரிய பெரிய நகங்களோட இருந்திருக்குது. அந்த சமயத்துல அந்த கரிய உருவம் வந்து என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா, எங்களுடைய மனைவி வந்து பாய் வச்சு தாங்க படுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய வயிற்றையே பிடிச்சி ஒரு மாதிரி அமுக்கி இருக்குதுங்க. அமுக்குன உடனே அவர் பார்த்துட்டு ஐயோன்னு கத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள டக்குன்னு ஓடி இருக்கிறாரு. ஓடுன உடனே அந்த கரிய உருவம் வந்து எங்க போச்சுன்னு தெரியலங்க, திடீர்னு டிசப்பியரா இருக்குது. அடுத்த செகண்டே வந்து இவங்களுடைய மனைவி வந்து வலியால துடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே நம்ம என்ன பண்றாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவர் வந்து பக்கத்துல நெருங்கி போய் இவங்களுடைய மனைவி போய் பார்த்துருக்காங்க. அந்த சமயத்துல இவங்களுடைய மனைவி வந்து வலியால தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி தாங்க அவதிப்பட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்துல குடியக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே சொல்லி இவங்களுடைய மனைவியை தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் போய் சேர்த்துருக்காங்க. அப்படி சேர்த்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கழித்து இவங்களுடைய மருத்துவர்கள் வந்து வெளியே வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த விஷயத்தை கேட்டுட்டு இவங்களுடைய இந்த கிராம மக்களே வந்து நடுக்கத்தோட நடிக்க போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நிறைய மாத கர்ப்பிணி வந்து மருத்துவமனையில் இந்த மாதிரி தான் சேர்த்து வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க இந்த சன்னியாசியோட மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. இவங்களுடைய மனைவி இறந்தது மட்டும் இல்லாம அவங்களுடைய மனைவியோட வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைய வந்து நஞ்சு போய் ஒரு மாதிரி கொடூரமா இறந்து போய் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு விஷயத்த வந்து பயங்கர நடுக்கத்தோட சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்த கேட்டுட்டு சன்னியாசி மற்றும் உங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து என்ன பண்ணணுமே தெரியல. அதன் பிறகு வந்து உங்களுடைய மனைவியோட இறுதி சடங்கெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. இப்படி வந்து நம்மளுடைய கிராமத்துல வந்து ஏகப்பட்ட தப்பு நடந்துட்டு இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க எல்லாமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு முதியவர் சொல்லியிருந்தாரு, அந்த மரத்தை வந்து வெட்டி வேரோட சாய்ச்சிட்டா வந்து சரியாயிரும். ஆனா அந்த மரத்தை வெட்ட போன இந்த 3 பேருக்குமே இந்த நிலைமையில வந்திருக்காங்களே, நம்ம என்ன பண்றது, அடுத்தது வந்து அந்த சன்னியாசி அப்படின்ற ஒரு இளைஞர் மட்டும் தான் இருக்கிறாரு, அவரையாவது நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு
இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தாங்க அந்த ஊர் தலைவருக்கே ஒரு யோசனை வந்திருக்குது. நம்ம ஏன் வந்து வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம், அந்த எல்லையை தாண்டி தானே ஒரு கோயில் இருக்குது, நம்மளுடைய முனியாண்டி கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கே போய் நம்ம வந்து வழி கேட்டுப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்து அந்த கோயிலுக்கே நெருங்கி போறாங்க. அப்படி நெருங்கி போன பிறகு அங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு புறமே வந்து இது ஒரு சாபம், அந்த மரத்தை வந்து நீங்க வந்து அப்படியே விட்டுருக்கணும், அதை விட்டு வெட்டுறதுக்காக நீங்க ட்ரை பண்ணீங்க இல்லையா, அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு கொடிய ஜின் வந்து உங்களுடைய குடும்பத்தை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, உங்களுடைய ஊர்ல வந்து இன்னும் அடித்தடுத்து பலி நடந்துட்டே இருக்கும், நீங்க வந்து ஒரு மாந்திரியவாதி, இதெல்லாம் வந்து யாரையும் பார்க்க கூடாது, நீங்க முனியாண்டிக்கு செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் எல்லாமே செஞ்சு நீங்க வந்து வழிபட்டீங்க அப்படின்னா வந்து அவரோட அருளாலே வந்து எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களோட கிராம மக்கள் அனைவருமே வந்து ஆளு கொஞ்சமா வந்து காசு போட்டு சொந்தமாகவே ஒரு படையலை ரெடி பண்ணி அந்த முனியாண்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்து படையல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு தாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய பூசா இருக்காரு இல்லையா, அவருடைய உடம்புல வந்து முனியாண்டீஸ்வரர் இறங்கியிருக்காரு. அப்படி இறங்கின பிறகு அருள் வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க. அதே சமயத்துல அந்த அருள் வந்த சாமியார் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த கொடிய ஜின்னை வந்து நான் அழிக்கிறேன், என்னையே மீறி வந்து எத்தனை பேர் வந்து காவு வாங்கிட்டு இருக்கான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு அருவாள் எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு ஒரு மாடியை வந்து ஆக்ரோஷமா பல்ல கடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படியே கத்திட்டே இருந்தவர் திடீர்னு என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த மரம் அமைச்சிருக்கல புளிய மரம், அந்த மரத்துக்கிட்டே போயிருக்காருங்க. போன உடனே வந்து அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த அருவாள் எடுத்து ஓங்கி நீட்டினது மட்டும் தாங்க, உடனே வந்து அதே மாதிரி ஏற்கனவே ஒரு சத்தம் கிடைச்சல விகாரமா, அதே சத்தம் பலமா கேட்குதுங்க. கேட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே அந்த மரத்தை வந்து உத்து பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அனைவருடைய கண்களுக்குமே தெரிஞ்சிருக்குங்க, அந்த மரத்துல இருந்து ஒரு கரிய உருவம் வந்து டக்குன்னு மேலே ஏறி கிளம்பியிருக்குது. என்னையை தாண்டி நீ எங்க ஓட போற அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே அந்த அந்த சாமியார் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அருவாள் எடுத்துட்டு 4 வெட்டு அந்த மரத்தை தாண்டி வெட்டியிருக்கிறாருங்க. வெட்டின உடனே அந்த கரிய உருவத்தோட சத்தம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்பிச்சிருக்குது. அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய கிராமத்தோட மக்களை பார்த்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மரத்தை வந்து எப்படி நீங்க வேரோட அழிக்கணுமோ அந்த மாதிரி வந்து செயலை வந்து காலையில அதிகாலையில செஞ்சு முடிச்சிருங்க, அதன் பிறகு வந்து அந்த கரிய உருவத்தை வந்து நான் என்ன செய்யணுமோ அதை வந்து நான் செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. அதே மாதிரி மறுநாள் காலையிலேயே இந்த கிராமத்தோட மக்கள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தை வந்து வேரோட வெட்டி சாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி சாய்ச்ச உடனே மறுபடியும் வந்து அருள் வந்த அந்த சாமியார் வந்து என்ன சொல்லிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தை வந்து பாதி பாதியா கட் பண்ணி இந்த ஓடையிலே வந்து கரைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த மரத்தை வந்து அந்த கிராமத்தோட மக்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டே வந்துட்டு ஒரு சுக்குநூறா வந்து வெட்டுறாங்க. வெட்டின பிறகு அந்த ஓடையிலே தூக்கி வீசுறாங்க. வீசின பிறகு அந்த அருள் அந்த பூசாரி வந்து என்ன சொல்றாருன்னா, இனிமே உங்களுடைய கிராமத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த துஷ்ட ஜின்னை வந்து நான் அழிச்சிட்டேன், உங்களுக்கு எப்பயுமே நான் பாதுகாப்பா இருப்பேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னைய தேடி வாங்க, என்னைய மீறி உங்களை வந்து யார் தொடரான்னு பார்ப்போம் அப்படின்னு மாதிரி தாங்க அந்த அருள் வந்த பூசாரி சொல்லியிருக்கிறாரு. அந்த அருள் வந்த பூசாரி சொல்லலைங்க, அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த முனியாண்டீஸ்வரர் தாங்க சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகுதாங்க இவங்களுடைய கிராமத்தோட மக்கள் வந்து நிம்மதியா இவங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகுதாங்க இந்த கிராமத்தோட மக்கள் வந்து அந்த முனியாண்டீஸ்வரர் கோயிலுக்குடைய திருவிழா வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த நிகழ்வுக்கு முன்னாடி இந்த ஜின் வந்து ஆல்ரெடி இவங்க வந்து ஆட்டி படைச்சு இல்லையா, அப்போ வந்து பெருசாவே கண்டுக்கலங்க, ஏதோ ஒரு எல்லையில ஒரு சாமி இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க பெருசாவே எடுத்துக்கல. ஆனா இந்த நிகழ்வுக்கு பிறகுதாங்க அந்த கோயிலுடைய திருவிழா வந்து வலுக்கட்டாம நம்ம நடத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த துஷ்ட ஜின்னால யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பே இல்லாம தாங்க இருந்திருக்குது. உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம், இந்த கிராமத்துல போய் எப்படி துஷ்ட ஜின் வந்து குடி வந்திருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பல 100 வருடங்களுக்கு முன்னாடி வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்து இந்த கிராமத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க குடும்பத்தோட. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் வசீகம் மாந்திரிகத்துல ஈடுபடக்கூடிய ஒரு நபர் தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு துஷ்ட ஜின்னை வந்து வெளிநாட்டுல இருக்கும் பொழுதே வசியப்படுத்தி தாங்க இந்த கிராமத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை அவங்க கையில வச்சுக்கிட்டு தாங்க நிறைய நல்ல காரியங்களே வந்துட்டு நிறைய மக்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து இவர் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்றனால அந்த துஷ்ட ஜின்னே வந்து இவங்களுடைய குடும்பத்தை வந்து போட்டு தள்ளி இருக்குங்க. அதன் பிறகு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தினர் வந்து ஒரு சிலர் தாங்க மிஞ்சிருக்காங்க, அவங்களுமே வந்து வேற வேற ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க. அதன் பிறகு அந்த ஜின்னு வந்து எங்க போறதுன்னு தெரியாம அந்த ஓடைக்கிட்டே தாங்க குடியிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி தாங்க அந்த புளிய மரம் இந்த கிராமத்துல வந்து உருவாகி இருக்குது. அப்படி புளிய மரம் உருவானதுக்கு பிறகு தாங்க அந்த புளிய மரத்திலேயே நம்மளுடைய வீடா வாழ்ந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த துஷ்டஜன் இந்த புளிய மரத்திலே குடியேறி இருக்குது. கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் என்னோட கிராமத்தை நடுநடுங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவத்தை சொல்லிய ஹரிஹரனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.